ஸோ தலைவா, நான் கொஞ்சம் புலம்ப போகிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. யா, ஐ நோ ஐ ஷுட் நாட் கம்ப்ளைன், ஐ ஷுட் நாட் புலம்பக்கூடாது. ப்ராப்ளம் ஆகணும்னா சாரி பிரபலம் ஆகணும்னா புலம்பக்கூடாது, எவ்வளோதான் ப்ராப்ளத்தில் இருந்தாலும். பட் நவ் ஐ டோன்ட் ஹாவ் எனி அதர் ஆப்ஷன் தேன் புலம்புறது. ஸோ அதான் புலம்ப போகிறேன். இது இந்த மாதிரி எத்தனை வாட்டி புலம்பி வீடியோ எடுக்கிறேன்னு எனக்கே தெரியல. எனக்கு பயமாக இருக்குது, என் வாழ்க்கை இதே மாதிரி புலம்பிட்டு போயிடுமோ அப்படின்ட்டு. சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒன்று 2 days பேக் நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். எப்பயுமே நான் கூட்டத்தில் நின்று கைத்தட்டுற ஒருத்தனாக தான் இருக்கேன், எப்பவுமே, இவ்வளோ நாள், என்னோட 25 வருஷமாக. பட் எனக்கு அப்படி இருக்க தேவையில்ல. என்னை பார்த்து கூட்டமாக மகிழ்ச்சியாக நிறைய பேர் கை தட்டணும், அந்த மாதிரி நான் இருக்கணும். பட் இப்போ நான் இருக்கிறது மற்றவங்கள பார்த்து நம்மளால ஏன் அப்படி இருக்க முடியல அப்படின்னு கூட்டத்தில் ஃபீல் பண்ணுற ஒருத்தனாக இருந்து கை தட்டிகிட்டே இருக்கேன். யா, எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? 25 வருஷம் ஆயிடுச்சு. நான் இந்த மாதிரி தோற்று வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து 7-8 வருஷமாக அப்படி தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்? ஒய் யூ பீப்புள் வாண்ட் டு நோ அபவுட் மை ஃபெயிலியர்ஸ்? பிகாஸ் நான் இப்போ சக்ஸஸ் ஆகலையே. நான் சக்ஸஸ் ஆகிருந்தால் என் ஃபெயிலியர்ஸை பார்த்து லேர்ன் பண்ணிக்க உங்களுக்கு எதனா ஒன்று இருக்கும். பட் இப்போ தான் நான் சக்ஸஸ் ஆகலைல்ல. ஸோ என் தோல்விகளை பற்றி நான் டாக்குமெண்ட் பண்ணி வச்சு உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? எனக்கும் தெரியல. ஆனால் என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒன்று தான், அந்த ஒரு ஹோப் மட்டும்தான் இருக்குது. ஓகே, என்னைக்காவது ஒன் டே நம்ம நினைக்கிற மாதிரி மாறுவோம் லைஃபு, ஆர் நம்ம நினச்சி கூட பார்க்காத மாதிரி இந்த குட் வே சூப்பராக மாறலாம். அப்போது அந்த ஹோப்பை மட்டும் விட்டுறக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு எக்ஸாம்பிளாக நான் இருக்கணும். அந்த எக்ஸாம்பிளாக இருக்கணும்னா ஐ வாண்ட் டு ப்ரூவ் தட், இல்லையா? ஸோ ஒய் நாட் டு டாக்குமெண்ட் த லோவஸ்ட் ஃபேஸ் ஆஃப் மை லைஃப் அப்படின்ற ஒரு தாட் தான் இந்த மாதிரி புலம்பி நான் வீடியோ போடுறதுலாம். இது நாட் அ ஃபர்ஸ்ட் டைம். இந்த மாதிரி நிறையா வாட்டி யூடியூபர் ஆகலாம் அப்படின்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து, சரி லைஃப்பை மாற்ற போகிறேன், இதெல்லாம் பண்ண போகிறேன், அதெல்லாம் பண்ண போகிறேன், இதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி வைக்க போகிறேன், ஸோ நம்ம மாற்றிடணும் அப்படின்ட்டு நிறையா வாட்டி ட்ரை பண்ணி ஒரு வாட்டி கூட முடிஞ்ச பாடு இல்லை. ஏன் தப்பு பண்ணுறேன், எங்கே தப்பு பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஏன் அந்த ஆசைலாம் வந்தது அப்படின்னே எனக்கு சில நாளாக கேள்வி வந்த ஆரம்பிச்சேன். எந்த விஷயஸும் இல்லாமல் கோ வித் ஃப்ளோவாகவே இருக்கிற ஒரு பர்சனாக இருந்திருக்கலாமே. அது தப்பு இல்லை, அப்படி இருந்திருக்கலாமே, ஜாலியாக இருந்திருக்கோம். இந்த ஒரு ட்ரீம், கோல்ஸ், விஷஸ் அதெல்லாம் வச்சுட்டு, பட் நம்ம இருக்கிற வேர்ஷனும் அந்த வேர்ஷனும் இங்கே இருக்கிறதுனால அதெல்லாம் யோசிக்காமல் இருக்கவும் முடியல. ஆனால் அது அடையவும் முடியல, அதுக்காக கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணவும் முடியல. ஏன் அப்படின்ற ஒரு கேள்வியில் நான் இப்போ இருக்கேன். நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதெல்லாம் பொறுமையாக பேசலாம். இப்போ எனக்கு இருக்கிற மேஜரான ப்ராப்ளம்ஸ் அண்ட் எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். சில பேர் அதை ப்ராப்ளமாகவே பார்க்க மாட்டாங்க, விச் இஸ் வெல் அண்ட் குட். ஆனால் அதனால் அவங்க சஃபர் ஆகிட்டுருக்காங்க, அதுவும் அவங்களுக்கு தெரியல, விச் இஸ் நாட் குட். ஸோ என்ன பேசுறது கூட எனக்கு தெரியல. சரி, ஓகே, நான் ப்ரிப்பேர் பண்ணல, அப்படியே மைண்டில் வரதை பேசணும் அப்படின்ட்டு பேசி வைக்கிறது தான் இந்த வீடியோ. ஓகே, நான் ஆகாஷ், என் வயசு 25.
என்னோட ட்ரீம் ட்ரீம் in terms of profession, I want to become an actor, not just an actor. I want to become an actor, actor who acts well, who behaves well both on and off camera. I want to be that man, and I'm from nowhere. ஓகே, இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க, நிறைய பேர் அந்த ட்ரீமை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நாட் ஓன்லி மீ, நிறைய பேர். சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், தலை அஜித் குமாராக இருக்கட்டும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஐ எம் சேயிங் பிக் ஸ்டார்ஸ். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், வேறு நான் கோலிவுட்லேருந்து சொல்கிறேன். இப்போ இருக்கிற பிரதீப் ரங்கநாதன், கவின், இப்போ ரைசிங் ஸ்டார்ஸில் சொல்கிறேன். இவங்கெல்லாம் எந்த ஒரு சினி பேக்ரவுண்டு இல்லாமல் அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் வச்சு ஆக்டர் ஆனவங்க. பட் இவங்கெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிகிறவங்க. ஐ நோ அண்ட் ஐ பிலீவ். என்ன மாதிரி இப்போது நான் ட்ரீம் பண்ணுறேன் இல்லையா ஆக்டர் ஆகணுன்ட்டு, அந்த மாதிரி எவ்வளவோ பேர் ட்ரீம் பண்ணி இன்னும் அந்த ஸ்டேட் அட்டைன் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு பி தட். I don't want to be in that category. பட் ஒரு விஷயம் எனக்கு தெரியுமா, இப்போ நான் எந்த கேட்டகரியில் இருக்கேன்னு தெரியுமா? ட்ரீம் இருக்கும் ஆக்டர் ஆகணுன்ட்டு, ஆனால் அந்த ட்ரீம்காக பண்ண வேண்டிய ஆக்ஷன்ஸ் எவ்வளவோ இருக்குல்ல, அது எதுவுமே பண்ணாமல் அப்படியே டோட்டலாக கான்ட்ராக்ட் ஆப்போசிட்டாக ஒரு லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு பர்சன். அதோடு சேர்த்து ஆக்டிங் ஸ்கில்ஸ் இருக்கா இல்லையான்னு அவனுக்கு தெரியாது. எதை வச்சு சொல்கிறேன்னா, ஃபோட்டோ எடுக்கும்போது ஸ்மைலுன்னு வாங்கல, அது கூட ஒரு மாதிரி ஷையாக ஸ்மைல் பண்ணுற ஆள். எதுவுமே ஹைட் இல்லை, லுக் அண்ட் வைஸ். ஒரு ஆக்டருக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுவும் இப்போது இந்த ஆகாஷ்க்கு அது சுத்தமாக இல்லை. ஆக்டர் ஷுட் நோ இஸ் டைலாக் வெரி வெல் இல்லையா? பட் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி என்ன படித்தேன், என்ன வீடியோ பார்த்தேன், என்ன ஒர்க்கில் என்ன பண்ணிருந்தேன், அது கூட ஐ கான்ட் கான்சென்ட்ரேட். ஆக்டருக்கு தேவை ஹைட்டானு எனக்கு தெரியல, பிகாஸ் மெனி ஆக்டர்ஸ் ஹூ ஆர் இன் மை ஹைட் சக்சீடட். ஸோ நான் ஹைட்டை ஒரு ரீசனாக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ப்ராப்ளமாக இருக்கிற ஒரு பர்சன், அந்த கேட்டகிரியில் இப்போ நான் இருக்கேன். இப்போ இருக்கிறேன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் கேட்டகரிக்கு போகணும். we should try even though if I am facing failures. அந்த கேட்டகிரியிலேருந்து ஆகாஷா ஆக்டர் பாங்க, அந்த கேட்டகிரிக்கு நான் போகணும். எப்படி போகிறேன் எனக்கும் தெரியல, ஆனால் போயிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்குது. பட் சம்டைம்ஸ் நம்பிக்கை இருந்தாலும் வலி இருக்கும் இல்லையா? என்ன இப்படி இருக்கும், என்ன எதுவுமே பண்ண மாட்டோம், ஏன் நம்மளால் எதுவும் முடியல, அண்ட் நம்ம சுச்சுவேஷனும் அப்படி இருக்கே, நம்மளால் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கே அப்படின்ற ஒரு வலி. நம்பிக்கை இருந்தாலும் வலியும் இருக்குது. ஸோ வலியில் இருக்கிற ஒரு பர்சன் அவனோட நம்பிக்கையை வச்சு அவன் நினைக்கிற ட்ரீமை அடைஞ்சானா இல்லையா? அதுதான் இந்த ப்ரொஃபைல் ஆடிசி ஆஃப் ஆக்டர் ஆகாஷ். ஆடிசின்றது ஒரு ஜேர்னி வாங்க. ஆடிசினா அந்த பேருக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ரீசன் இருக்குது. இப்போ நான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன். லாஸ்ட் 3 இயர்ஸாக நான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன். 2022 ஐ ஃபினிஷ்டு மை கிராஜுவேஷன் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். நான் போனேன் இல்லையா ஐடி கம்பெனியில், நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண டீம் பேர் ஆடிசி. ஆடிசினா என்ன புதுசாக இருந்தது எனக்கும் அந்த வேர்டை கேட்கும் போது. அப்புறம் கூகுள் பண்ணும்போது ஆடிசினா ஒரு ஜேர்னி, அட்வென்ச்சரஸ் ஜேர்னி அண்ட் நெவர் எண்டிங் ஜேர்னி, அந்த மாதிரி அதுதான் ஆடிசி. ஸோ ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பையன் எப்படி அவனோட ட்ரீமான ஆக்டர் ஆகாஷ் ஆகிறான், அந்த ஜேர்னி, அதை இந்த ப்ரொஃபைலில் டாக்குமெண்ட் பண்ணலாம்னு யோசித்தேன். அதுக்கு தான் இந்த பேர் கொடுத்தேன், ஆடிசி ஆஃப் ஆக்டர் ஆகாஷ். ஸோ இதுதான் இப்படி தான் இருக்குது என் சுச்சுவேஷன். ஏன்டா ஏன் இப்போ நீ ட்ரை பண்ணக்கூடாது ஆக்டிங்க, என்ன உனக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை நான் சொல்கிறேன். இது ஆக்டர்னு வச்சு பார்க்க தேவை. நிறைய பேர் என்ன மாதிரி அவங்க ட்ரீம் ஒன்றா இருக்கும்,
பட் அவங்க பண்ணுற வேலை ஒன்றா இருக்கும் அண்ட் அவங்க இருக்கிற சுச்சுவேஷன் வேறையாக இருக்கும். அவங்க சுச்சுவேஷனில் இருந்துட்டு அவங்க ட்ரீமை அட்டைன் பண்ண முடியாத ஒரு சிஸ்டமில் அவங்க இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி வேறு வழியே இல்லை. அந்த ட்ரீமை அவங்களும் அட்டைன் பண்ணி தான் ஆகணும், நானும் அட்டைன் பண்ணி தான் ஆகணும்.